ஏம்மா நீ அந்த மகனுக்காக பேசுனா இந்த மகனை விட்டுருமா, அவள் உட்காந்து சாப்பிடட்டும், நான் வெளியே போய் பார்த்துக்கிறேம்மா. மதுரையில் காசை விட்டுருச்சா காலமிக்கி விட்டு சோறு போடுறதுக்கு ஆள் இருக்காங்க. வாப்பா நீ. அண்ணே என்னப்பா? ஞானம் அண்ணே ஒன்னத்தான். வா நம்ம வெளியே போய் சாப்பிட்டுக்குவோம். வாண்ணே சொல்றேன்ல, என்னத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்க? வா இங்கே நின்றுக்கிட்டு என்ன பண்ண போற? வா. அடேங்கப்பா சோடி சேர்ந்துருக்காங்க ஒரு 2 பேரும். 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்கம்மா, ஒரே ரகம், உயரம், மூளை, பொண்டாட்டி பேச்சை கேட்குறது எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இருக்காங்க. என்ன ஒருத்தன் ஒல்லியாக இருக்கேன், ஒருத்தன் குண்டாக இருக்கேன். ஒல்லியாக இருக்கான்ல அவனை இன்னும் கொஞ்ச நாளில் குண்டாயிருவேன். அதுக்கப்புறம் 2 பேரையும் கலப்பையில் பூட்டி தான் விழுகணும். வேறு எதுக்கும் ஆயிக்கல 2 பேரும். மாமா நீங்க சாப்பிட்றீங்களா? நல்லா சாப்பிட்றேம்மா, அதான் போயிட்டாங்கல்ல, நானும் சேர்ந்து போயிடுவேன். பார்த்தியா, போடு நல்லா சாப்பிட்றேன், நிறையா போடு. வா வா உட்காரப்பா. பரிமாறமா வாமா, இட்லி வச்சிட்டீங்களா? தோசை போடுமா, நல்லா முருகலாக போடுமா, தண்ணி எடுத்து ஊற்றிக்கப்பா. இந்தாப்பா. வேறு சட்னியெல்லாம் ஒன்றும் இல்லையா? சாப்பிடுப்பா சாப்பிடுப்பா, சட்னி வைப்பா, சாப்பிடு. முருகலா தோசை வேணுமா? எப்படி போட்டு கொடுப்பேன் பாருங்க. உட்காரட்டும் கொஞ்ச நேரம், கையெல்லாம் காயட்டும். ஏன் காயதுக்கிட்டு இருக்கீங்க? விவஸ்தை உள்ள மனுஷன் பேசினா அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணணும். இந்த விவஸ்தை கிட்ட மனுஷன் பேசுறதுக்கெல்லாம் எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? இவர் பேச பேச மாமாக்கு இன்னும் தான் உரைக்கும். அதை நினச்சி சந்தோஷப்படுங்க. எல்லாம் புரிஞ்சுப்பாரு அவர். இவர் சக்தி கூட்டு போயிருக்கான்ல, சாப்பிட வச்சிருவாங்க்கா. எப்படி போகிறாங்க பார்த்தியா 2 பேரும் ஒன்றா சேர்ந்து? எவ்வளோ நாளைக்குன்னு பார்க்குறேன். போங்கடா போங்கடா, எவ்வளோ நாளைக்கு வெளியே போய் சாப்பிட்ருவீங்க? குணசேகரன் வீடு சுற்றி சுற்றி இங்கே தான் வந்தாகணும். அண்ணே வா சாப்பிட போகலாம். இல்லைடா சக்தி, எனக்கு பசி இல்லை, நீ போய் சாப்பிட்டு வா. அண்ணே போகலாம். வாண்ணே, சும்மா என்னத்தையா பேசிக்கிட்டு இருக்காது. வா. வா இப்படி வந்து உட்கார். டேய் சக்தி, எனக்கு பசிக்கலடா, நீ சாப்பிடு. உட்காருண்ணே, உட்காரு. டேய் சொல்றது கேளுடா. சாப்பிட்டு பேசிக்குவோம், உட்கார். அண்ணா உட்கார். என்ன சாப்பிட்றீங்க சார்? என்னென்ன இருக்கு? இட்லி, தோசை, பூரி. ஆளுக்கு 2 இட்லி. இல்லைடா எனக்கு எதுவும் வேணாம்டா, நீ சாப்பிடு. அண்ணா நீங்கள் போய் கொண்டு வாங்க போங்க. ஆ அண்ணா இங்கே இங்கே சாப்பிட்றதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. காசு கொடுத்தா சாப்பாடு போட போகிறீங்க, அவ்வளோதான். நீ வேறு எதையும் யோசிக்க தேவையில்ல, புரியுதா? அழுகாதண்ணே, அதையே நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காத. அவர் சொன்னதை நினச்சி நேற்றும் சாப்பிடல இன்னைக்கும் சாப்பிடலன்னா என்ன அர்த்தம்? உனக்கு புதினா சட்னி ரொம்ப பிடிக்கும்ல? அண்ணா இந்த பச்சை சட்னி வைங்க. சார் உங்களுக்கு? சாப்பிடு. அழுகாதண்ணே, சாப்பிடு. அண்ணே சாப்பிடுண்ணே. அண்ணா அழுகாதண்ணே. இல்லைடா, உன்னை பற்றி நான் ரொம்ப தப்பா நினைச்சிட்டா சக்தி. ஒன்றுத்துக்கு உதவாதவெல்லாம் சொல்லியிருக்கேன். பாத்தியா, இப்ப நான் தான் ஒன்றுத்துக்கு உதவாதவன் நான் போயிட்டேன்.
அண்ணே இப்போ எதுக்கு நான் அதையே பேசிக்கிட்டு இருக்க? சாப்பிடுண்ணே. இல்லடா, அவர் தான் எல்லாமே நினைச்சு அவர் காலடியிலேயே கிடந்தடா. அவர் ஒன்று சொன்னதும் எனக்கு எங்கிட்டு போறதுன்னே தெரியலடா சக்தி. நான் வந்தா சாப்பிட மாட்டேன்னு கூட எழுந்திரிச்சு போறாருடா. அப்படி நான் என்னடா செஞ்சுட்டேன்? அண்ணே அண்ணன்னு தாண்டா இருந்தேன். ஏன் அப்படி? கண்டதையும் மனசுல போட்டு உலட்டிக்கிட்டு இருக்காதண்ணே. உனக்கு தான் அண்ணனை பத்தி தெரியும்ல, சாப்பிடுண்ணே. சாப்பிட முடியலடா. இது வேலை கேட்காது. சாப்பிடு. உனக்கு தான் அண்ணனை பத்தி தெரியும்ல, இந்த மாதிரி தான் என்னத்தையா ஒன்று பேசிக்கிட்டு இருப்பாரு. அதுக்காண்டி அதையே நினச்சிக்கிட்டு இப்படி சாப்பிடாமல இருப்ப. சாப்பிடு. நீ சாப்பிட்ற. நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ முதல் சாப்பிடு. உன்னை சாப்பிட சொன்னா சும்மா அதையே நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்க. அண்ணா 2 டீ. இந்தா. ஏய், நான் சாப்பிட்றேன். சாப்பிடு. இந்தா. இன்னொரு இட்லி சொல்லட்டுமா? வேண்டாம். ஏன்னா டிஃபன் நல்லா இருந்துச்சுல்ல? ஆஹா, நல்லா இருந்துச்சுடா. டே சக்தி, நீ வேலைக்கு கிளம்பு, நான் அப்படியே போகிறேன். எங்கே போகிற நீயே? அது அங்கே. அதான் ஒரு மாதிரியா இருக்குன்னல்ல, நீ பேசாம என் கூட வா. எங்கடா? நான் வேலை செய்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேண்ணே, அங்கே வந்து உட்காந்துரு. இல்லைடா, நீ வேலை செய்கிற இடத்துக்குலாம் வேண்டாம், நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். அண்ணே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே, பேசாம வா. டேய் வேண்டாண்ணா சக்தி, நீ கிளம்புடா. அண்ணே உன்னை தனியாக விட்டுல என்னால் போக முடியாதுண்ணே. டே சக்தி, உன் அண்ணன் எதுவும் செஞ்சுக்க மாட்டேன்டா, நீ தைரியமாக கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். அண்ணே ஏன்னா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? நீ என் கூட வந்தனா எனக்கு கொஞ்சம் தெம்பாக இருக்கும்ல, அதான் சொல்கிறேன். எனக்காண்டி வா, வண்டியில் ஏறு. ஏறுண்ணே. போலாமா? இந்த கலர் கலராக போடுறானே துணிமணி, இவன் பொண்டாட்டி போடுற துணி, புள்ள போடுற துணிமணி, அவங்க திங்கிறாங்களே சோறு, எல்லாம் ஏன் உழைப்பு, என் சம்பாத்தியத்தில் வந்தது. ஒன்றுமே தெரியாதவன், ஒன்றுத்துக்குமே லாக் இல்லாதவெல்லாம் சொல்லிட்டாங்க. அக்கா, 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 அக்கா சாப்பிட்றீங்களா? வேண்டாம். ஏன் ஏன் நீங்க பட்னி கிடக்கணும்? அக்கா, சக்திக்கு ஃபோன் போட்டு பேசினேன். ஞான மாமா சாப்பிட்டாராம், சக்தியோட தான் இருக்காராம். என்னக்கா யோசிக்கிறிய? இல்ல, இந்த ஆம்பளையெல்லாம் தைரியமானவன்னு நினைச்சு பொம்பளையெல்லாம் கல்யாணம் பண்றாங்க பாத்தியா? என்ன மத்தம் சொல்றது, அதெல்லாம் நினைக்கல, எனக்கு அப்படியே பத்துக்கு வருதுடி. ஏங்கா இப்படி பேசுறிய? எனக்கு தெரிஞ்சு கல்யாணமான ஆம்பளைல ஒரு 75% எல்லாம் கோழையில தான் இருப்பாங்க.
ஒரு வேலை செய்ய தெரியாது. ஒரு பிரச்சனைன்னா இந்த வானத்தை அப்படியே வில்லா வளைப்பேன், இந்த பூமி அங்கனையே ரெண்டா உடைப்பேன், அப்படி இப்படின்னு பேச வேண்டியது. நெசத்துக்கு ஒரு தோசை சுட்டு திங்க தெரியாது, தின்ன தட்டை கழுவ தெரியாது. ஒரு நாள் சமைக்கலன்னா பொம்பளைய ஏசி வீட்டை 2 பண்ண வேண்டியது, இல்ல ஹோட்டலுக்கு ஓட வேண்டியது. ஆமாங்க்கா, நீங்க சொல்றதும் சரிதான். என் புருஷன் இருக்கானே மல்லு வெட்டி மைனரு, நல்லா கலர் கலரா சட்டை வெட்டி போட்டுக்கிட்டு நல்லா பளிச்சுன்னு சுத்துறது. ஊர் சுத்திட்டு அழுக்கானதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து ஆடிக்கிட்டே அந்த சட்டை வெட்டியை கழட்டி போட்டு அப்படியே போவான். குனிஞ்சு அந்த துணியை எடுத்து அழுக்கு டப்பால கூட போட மாட்டான். நாம தான் திரும்ப அதை எடுத்து டப்பால போட்டு அடுத்த நாள் அதை துவைச்சு திரும்ப அதை தேய்ச்சி சுருக்கு இல்லாம வச்சா திரும்ப அவர் வந்து அதை மாட்டிக்கிட்டு ஊர் சுத்த கிளம்பிடுவாரு. இவங்களோடலாம் காலம் தள்ளுறதே கஷ்டம்க்கா. இவ்வளவு பேச்சு வாங்கியும் இந்தாயா உன் சொத்தும் வேணாம், உன் உறவும் வேணாம், உன்கிட்ட ஒரு மண்ணும் வேணாம் சொல்லி பொண்டாட்டி பிள்ளையில கூட்டிட்டு இந்நேரத்துக்கு இருந்தாலும் கிளம்பி இருக்கணுமா இல்லையா? பச்சை பிள்ளையாட்டம் தலையில இடி விழுந்த மாதிரி உக்காந்துக்கு அண்ணன் பேசுனதையே நினைச்சு அழுதுக்கு இருக்காரு. என்ன அர்த்தம்? என்னத்துக்குங்கிற ரோசமே வரலையே. நேத்து அவரு பேசுனதுக்கு நான் சாக போறேன், தைரியம் இல்லைன்னு பேசிக்கிருக்காரு. சக்தி வந்து பேசுனதும் ஐசு பேசுனதுக்கு நான் மாறிட்டேன், நான் இனிமே கேள்வி கேட்க போறேன், நான் அப்படி ஆக போறேன், நான் இப்படி ஆக போறேன். எனக்கு அப்பவே தெரியும் ஒரு இடமும் நடக்காதுன்னு. இந்நேரத்துக்கெல்லாம் நாங்க இந்த வீட்டுல எல்லாம் இருந்திருக்கவே கூடாது. கண்ணை முடிச்சு பார்க்கல நாங்கெல்லாம் எங்கிட்ட போயிருக்கணும். ஏன்க்கா இப்படிலாம் யோசிக்கிறீங்க பேசுறீங்க? நீங்களும் போயிட்டா நாங்களாம் என்னக்கா செய்வோம்? அதுக்கு சொல்லல நந்தினி, இன்னைக்கு என் புருஷனுக்கு நடந்த இதே கதிதான் நாளைக்கு உன் புருஷனுக்கும். இன்னைக்கு என் புருஷனுக்கு நடந்த இதே கதிதான் நாளைக்கு உன் புருஷனுக்கும். அந்த ஆளு தம்பியலை பார்த்து சொன்ன வார்த்தை பார்த்தில, கூட பிறந்த தம்பியலை சக்தியும் ஞானத்தையும் கலப்பைக்கு மாடா போட்டு ஏற ஓட்டுவானம்ல. எவ்வளவு ஏத்தம் இருக்கு அவனுக்கு. எனக்கெல்லாம் வந்து ஆத்திரத்துக்கு இவ்வளவு நாளே இங்க இருந்திருக்கவே கூடாது. நீங்க யோசிக்கிறது தப்புங்கிறேன். எதுக்கு நம்ம போகணும்? நம்ம இம்புட்டு நாள் உழைச்சி கொட்டினதுக்கு எதுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு போகணுங்கிற நான். நம்ம போகக்கூடாது. ஒன்று செய்யலாங்க்கா, ஜனனியும் அப்பத்தாவும் சொல்றதை கேட்டுக்கிட்டு நம்ம ஏதாவது செஞ்சிடணும், செய்யணும். இவங்க மூஞ்சில கரிய பூசுற மாதிரி ஏதாவது செய்யணும்க்கா. இந்த வரட்டும் அவங்க 2 பேரும் பேசி ஒரு முடிவு கட்டிடுவோங்க்கா. இனிமே அவங்க பக்கம் தான் நிற்போம். இனிமே இந்த வீட்டு ஆளுங்களை நம்புறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. நம்ம தான் ஏதாவது செய்யணும். சாப்பாடு தட்டை கழுவ மாட்டாங்க, போட்ட துணியை துவைக்க மாட்டாங்க. பணம் சம்பாதிச்சிட்டா நான் ஆம்பளை சிங்கம். எதை வச்சுக்கிட்டு இவங்களாம் ஆம்பளை சிங்கம்னு சொல்லிக்கிறாங்க? எனக்கு புரியலை. இது சிங்கத்து மாதிரியே இதுகளுக்கு தாடி வளருது இல்ல, அதை வச்சு சொல்றாளோ. ஆனாலும் அந்த கூட்டத்தை வழி நடத்துறது வேட்டையாடுறது எல்லாம் பெண் சிங்கம் தான். அது இதுகளுக்கு தெரியாது. இதெல்லாம் தெரிஞ்சாலும் இவங்க ஒத்துக்க மாட்டாங்கக்கா. சரி விடுங்க, நீங்க இப்ப சாப்பிட வாங்களேன். வெக்கங்கிட்டு போய் இந்த மானங்கிட்ட சொத்தை எவ்வளவு நாள் தான் திங்கிறது. நான் வரல. எதுக்கா மானக்கிட்ட சோறு? எனக்கு மட்டுமே இவரு இன்னைய தேதிக்கு 1,41,00,000 ரூபாய் கொடுக்கணும். நான் பார்த்த வேலைக்கு நான் கணக்கு போட்டேன் உட்காந்து. அப்ப எனக்கு முன்னாடி நீங்க வந்தீங்க, உங்களுக்கு எவ்வளவு வரணும், ஈஸ்வரி அக்காவுக்கு எவ்வளவு வரணும்னு நினைச்சு பாருங்க. உட்காந்து நீங்களும் கணக்கு போடுங்க, உங்களுக்கு புரியும். அது எல்லாம் கிடைக்கணும்னு நினைச்சுக்கிருக்கியா நீ? ஐயா, நான் இந்த செட்டில்மெண்ட்டை வாங்காம இங்கேருந்து கிளம்ப மாட்டேனே, பார்த்துக்கிட்டே இருங்க. இன்னொரு விஷயம், மாமா சாப்பிடலன்னு தான் நீங்க சாப்பிடாம இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும். இப்ப மாமா சாப்பிட்டாச்சு, பத்தினி தெய்வமே வந்து சாப்பிடுறீங்களா? அட அதுக்கு இல்லடி, அதுக்கு அறிவு இருந்தாலாவது விட்டுட்டு பேசாம இருக்கலாம். அறிவும் இல்லை, தைரியமும் இல்லை. நே தலகையில சொன்னாரு பாத்தீல்ல, சாகணும்னு இருக்கா, ஆனா தைரியம் வர மாட்டேங்குது அந்த துறைக்கு. எதுக்கு சாகணும்? ரோசை வரலையா? ஒண்ணு பேசின வாய் அங்கனே கிழிச்சிருக்கா, இல்ல வீட்டை விட்டு வெளியே போயிருக்கணும். 2 இல்லாம உட்காந்து அழுதுக்கு இருக்கு. இப்ப அண்ணன் வந்து பைய அழைக்கட்டுமே, ஒரு வார்த்தை அப்பா ஞானம்னு சொல்லட்டுமே, ஓடி போய் கட்டிக்கிறேன். இந்த தடவை மாட்டாரு, நான் சொல்றேன். அவர் மாறிட்டாரு, உடஞ்சி அழுதாருக்கா, நான் பார்த்தேன். சேச்சே, இனிமே அவர் முன்ன மாதிரிலாம் இருக்க மாட்டாரு. நீங்க வந்து சாப்பிடுங்க. என்னவோ நான் சொல்றேன்ல, இதுங்களோட போராடுறதுக்காவது நம்மளுக்கு தெம்பு வேணும். அதுக்காவது சாப்பிடுவோம் வாங்க.
இங்க பாருங்க, ரொம்ப கூச்சப்படாதீங்க. நம்ம செட்டில்மெண்ட்ல நம்ம பாத்துக்கலாம். இதை கழிச்சுப்போம் வாங்க. போடி, நீ வேற சிரிப்பு அக்கா, காட்டிக்க. பிள்ளைங்கலாம் வேற பள்ளிக்கூடத்துல இருந்து வந்துரும். வாங்கக்கா, போ, வாங்க. பையன் வாரேன் பின்ன. நான் விட மாட்டேன். நீங்க இப்படியே உட்கார்ந்துருப்பீங்க. வாங்க, எந்திரிங்க, என் கூடயே வாங்க. வாங்க. அண்ணே, ஆ? இதான் நான் வேலை பார்க்குற ஷோரூம். டே சக்தி, நல்லா இருக்குடா. ம், சரி வா. இல்லடா, நீ உள்ள போ, நான் இங்கே இருக்கேன். தனியா நின்று என்ன பண்ண போற? வாண்ணே. டேய், இல்லடா, நான் சொல்றேன் வாண்ணே கேளு. சும்மா. டேய் வேணாண்டா. அண்ணே இங்க வா. ஏன் இந்த ஸ்க்ரீன் தெரியுதுல, இங்க வந்து எல்லா கார் மாடலும் இருக்கும். கஸ்டமர் வர்றப்ப இந்த நாங்கள் இப்படி போட்டு காட்டுவோம். அவங்களுக்கு ஏற்ற மாடலை செலக்ட் சார் பண்ணிப்பாங்க. குட் மார்னிங் சார். சொல்லுப்பா. மேனேஜர் சார் இதை நேற்றே உங்ககிட்ட காட்டி சைன் வாங்க சொல்லியிருந்தாரு. செக் பண்ணிவிட்டு இதில் சைன் போட்டிங்கன்னா க்ளோஸ் பண்ணிடலாம் சார். சண்முகம், நேற்றே சொல்லியிருந்தா நான் சைன் பண்ணி கொடுத்துருப்பேனே. இல்லை சார், நேற்று நீங்கள் பர்சனல் வேலையாக பிஸியாக இருந்தீங்க, அதான் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு இப்போ எடுத்துகிட்டு வந்தேன். அட என்ன நீ கொடு. இந்தாங்க சார். சார், நம்ம ரெகுலர் கஸ்டமர் ஒருத்தர் ம், புது மாடல் வந்திருக்கான்னு கேட்டாங்க. நீங்கள் வந்து பேசுகிறீங்களா சார்? சரி நான் வரேன், நீ போ. ஓகே சார். அண்ணே நீங்கள் உட்காந்துரு, நான் அந்த சின்ன வேலை முடிச்சுட்டு வந்துடுறேன். சரிடா, சரி. அப்படி உட்கார். ம். ஏதாவது வேணா கேளுண்ணே. சரி, நீ போ. சந்தோஷ், லோடெல்லாம் வந்துருச்சு. கரெக்டாக செக் பண்ணிக்கோ. ஓகே சார். எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாது, சரியா? ஷூர் சார். பார்த்துக்கோ. ஓகே சார். சரி, நீ போ. ஐயோ ஞானம் சார், வாங்க சார். வாட் ஏ பிளசன்ட் சர்ப்ரைஸ். ப்ளீஸ் உட்காருங்க. என்ன சார், எப்படி இருக்கீங்க? அண்ணன் எப்படி இருக்காரு? அண்ணன் கூடவே உங்களை பார்த்து பழகிட்டேன்னா அதான் தனியாக பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சார். நான் அடிக்கடி பார்க்குறப்பெல்லாம் குணசேகர் சார்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன், ஒரு தடவை ஷோரூமுக்கு வாங்கன்னு. இப்போ நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். அவர் சரின்னு ஃபார்மாலிட்டிக்கு சொல்லுவார்னு நினச்சேன், ஆனால் இப்போ உங்களை அனுப்பி வச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். சார், உங்கள் ஷோரூம் அளவுக்குலாம் இருக்காது சார். நான் சாதாரணமான ஆள். எங்கள் ஷோரூம் கொஞ்சம் சாதாரணமாக தான் சார் இருக்கும். சார், சொந்த உழைப்பில் வர எதுவுமே சாதாரணம் கிடையாது சார். அப்படியே உங்கள் அண்ணன் மாதிரியே பேசுகிறீங்க சார். மேடம், நான் உங்களுக்கு மெசேஜில் அனுப்பிடுறேன் மேடம். உழைப்போட அருமை உங்கள் அண்ணனை விட வேறு யாருக்கு சார் பெட்டராக தெரியும்? ஷூர் மேடம், தேங்க்யூ. சார் ப்ளீஸ் வாங்க, ஷோரூமை சுற்றி பார்க்கலாம். சார் குட் மார்னிங் சார். என்னப்பா, கரெக்ட் டைமுக்கு வந்துட்டியா? ஆமாம் சார். சார் ஞானசேகரன். குணசேகரன் சார் தெரியுமா உனக்கு? அவரோட தம்பி. உனக்கு எப்படி தெரியும்? நீ தான் ஊருக்கு புதுசாச்சு. குணசேகரன் சார் இந்த ஊர்லயே பெரிய ஆளுப்பா. எல்லா இண்டஸ்ட்ரியும் ரன் பண்றாரு. பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவர். ஞானம் சார் அவரோட மூத்த தம்பி. வணக்கம் சார். இந்த பையன் நம்ம ஷோரூம்ல புதுசா அப்பாயிண்ட் ஆயிருக்கான். பேரு சக்திவேல். நல்ல சின்சியர் பாய். முன்னேறி வரணுன்ற எண்ணத்தோட உண்மையா உழைக்கிறான் சார். ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள இங்க எல்லாத்தையும் கத்துக்கிட்டான் சார். சேல்ஸுங்கிறது எவ்வளோ கஷ்டமான வேலைங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நல்லா வேலை செய்கிறான் சார். சீக்கிரமே நமக்கு போட்டியா பிஸ்னஸ் மேன் ஆயிடுவான் சார். ஓஹோ, வெரி குட் சார். ஒரு முக்கியமான கால், பேசிட்டு வந்துடுறேன்.
டேய், நீ நம்ம வீட்டு பையனை அவர்கிட்ட சொல்லையா? தகுதிக்கேற்ற வேலை வேணும்னு முடிவு பண்ணி தானே இங்கே வந்தேன். அதுக்கப்புறமும் அண்ணன் பேர் சொல்லி சவாரி பண்ணக்கூடாதுண்ணே. ம், சரிதான்டா. இம்புட்டு நாளாக நான் குணசேகரன் தம்பின்னு பெருமை பீத்திக்கிட்டு இருந்தேன். அது நெசமான பெருமை இல்லைன்னு இப்போ நீ எனக்கு விளங்க வச்சிட்டடா. நிச்சயமா நீ பெரிய அளவு வருவிடா சக்தி.